அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் எப்படியுமோ கார்த்திகா கல்யாணம் இருக்க நாள் ரொம்ப கிட்ட தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சேரமாமாவ தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அத வெளிய சொல்ல முடியாம ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு கார்த்திகா ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. இந்த விஷயத்த பத்தி நான் அம்மா, அப்பா கிட்டயும் எப்படி பேசுவேன்? சொன்னாலுமே அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்கன்ட்டு கார்த்திகா ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்து நான் எப்படி வெளிய வரப்போறேன்னு எனக்கு தெரியல. அத நினைச்சா எனக்கு அவ்ளோ கவலையா இருக்குன்ட்டு எல்லா விஷயத்தையுமே நினைச்சு அந்த அளவுக்கு கார்த்திகா ஃபீல் பண்றாங்க. அப்ப கார்த்திகாவுடைய மனசாட்சி இருந்துட்டு, "நீ இப்படியே அழுதுகிட்டு இருக்கிற வேண்டியதுதான். நீ இப்படி அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட சேரமாமா உனக்கு கிடைக்க மாட்டாங்க." அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க மனசாட்சி சொல்லும். "இங்க பாரு, எனக்கு என் சேரமாமா வேணும். வேணும்னா நீ முன்னாடி தைரியமா நிக்கணும். அத விட்டுட்டு கோழியாட்டம் பயந்துட்டு அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உன்னுடைய சேரமாமா மேல உனக்கு காதல் அவ்வளோதானா? உனக்கு அவங்க மேல பாசம், காதல் எதுவுமே இல்லையா?" அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மனசாட்சி பேசவும் அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுறாங்க. இனி கார்த்திகாவுடைய முடிவு என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.